வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹவு டு டெஸ்ட் SSRF வித்தவுட் burp suit. ஓகே, ஸோ நார்மலாக இதுக்கு முன்னாடி நம்ம SSRFலாம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லாக நம்ம burp suit ப்ரொஃபஷனல் இருந்தால் தான் முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. இப்போ வந்து burp suit ப்ரொஃபஷனல் ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட இல்லை. ஓகே, ஆப்வியஸாக அது உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல, ஆர்எல்ஸ் உங்ககிட்ட இல்லை. ஸோ எப்படி நீங்கள் வந்து SRF இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி எப்படி நீங்கள் டெஸ்ட் பண்ணுவீங்க? ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா NGROC. ஓகே, ஸோ NGROC-ஐ நீங்கள் உங்கள் சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் NGROC வந்து என்னோட ப்ரீவியஸ் கோர்சஸில் எல்லாத்தையுமே நான் வந்து ப்ரீஃபாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ NGROC-ஐ நீங்கள் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா, யூ கேன் கோ டு NGROC. ஸோ கூகுள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் யூ கேன் டவுன்லோட். ஓகே, ஸோ 1 செகண்ட். ஸோ ஓகே, நீங்கள் இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் இது நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க முதல்ல. அதுக்கப்புறம் லாகின் பண்ணுங்கள். அண்ட் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணனே அவங்க ஒரு 4 ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. அந்த நாலு ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட NGROC ரெடி ஆகிடும். ஓகே கைஸ், ஸோ நான் வந்து என்னோட NGROC-ஐ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ ஐ ஹேவ் செட்டப் அந்த 4 ஸ்டெப்பும் நான் ஆல்ரெடி செட்டப் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு NGROC தேவைப்படும். ஓகே, இந்த அட்டாக். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ நம்மளோட டார்கெட் மிஷின் சேம் நம்ம டெஸ்ட் PHP யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லெட் மீ ஜூம் இன் லிட்டில் பிட். ஓகே, ஸோ டெஸ்ட் PHP யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக நம்ம எந்த இடத்துல நம்மளோட வல்னரபிள் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு போயிடுறேன். ஓகே, ஸோ here is the vulnerable point. okay, so file is equal to அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் பிக்சரை வந்து இன்க்ளூட் பண்ணி அதை ரன் பண்ணுது பேக்எண்டில். ஸோ இந்த இடத்துல ஃபைல் இஸ் ஈக்குவல் டு இருக்கிற இடத்துல வந்து என்னோட SSRF அட்டாக் என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியுதா, வெதர் இந்த டெஸ்ட் PHP வந்து நான் சொல்கிற வெப்சைட்டுக்கு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு நம்மளுக்கு மேஜராக தேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா NGROC. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, NGROC-ஐ நான் செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் ஏதாவது ஒரு லொக்கேஷனுக்கு போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டாக்குமெண்ட்ஸ் போகிறேன். ஓகே, ஸோ டாக்குமெண்ட்ஸ்குள்ளே ஆப்வியஸாக ஃபைல்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து ஒரு சின்ன அட்டாக் தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல டாக்குமெண்ட்ஸ்லேருந்து என்னோட இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன், டெர்மினலை. இதை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் Python 3 யூஸ் பண்ணி ஒரு வெப் சர்வர் நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ Python 3 ஸ்பேஸ் -m ஸ்பேஸ் http.server இதுதான் ஆக்சுவலாக வந்து கமாண்ட் டு ரன் அ வெப் சர்வர். நான் வந்து போர்ட் 8080 ரன் பண்ணுறேன் என்னோட வெப் சர்வரை. ஓகே, ஸோ என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக Python 3 மூலிமா என்னோட வெப் சர்வர் வந்து பேக்எண்டில் போர்ட் 8080 மூலிமா ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் என்னோட NGROC-க்கு நான் போகிறேன். ஓகே, ஸோ இப்போ என்னோட NGROC இருக்கிற லொக்கேஷனுக்கு போகிறேன். ஸோ NGROC இருக்கிற லொக்கேஷன்லேயும் I'll click on right click and open in terminal. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது என்னோட NGROC லொக்கேஷன்லேருந்து இது ரன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ LS கொடுக்குறேன். ஸோ இங்கே இருக்க என்னோட NGROC ஃபைல். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் NGROC-ஐ ஸோ லெட் மீ மினிமைஸ் திஸ் ஃபோல்டர். ஓகே, ஸோ இது இப்படி இருக்கட்டும் அண்ட் இது இந்த பக்கம் இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ நான் என்னோட NGROC ரன் பண்ணுறேன். ஸோ NGROC ஸ்பேஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னா, HTTP ப்ரோட்டோகால் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்பேஸ் இந்த நம்மளோட லோக்கல் சர்வர் வந்து என்ன போர்ட்டில் ரன் ஆகிட்டுருக்கு, 8080. ஓகே, ஸோ 8080. ஸோ அந்த போர்ட்டில் நான் ரன் பண்ணுறேன். ஸோ என்டர்னு கொடுத்துட்றேன் கைஸ், தட்ஸ் ஆல். பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு NGROC வந்து கனெக்ட் ஆகி நம்மளுக்கு 2 லிங்க் கொடுக்கும். ஓகே, ஸோ ஆப்வியஸாக இந்த டெஸ்ட் PHP வந்து இட் இஸ் ஆக்சுவலி அக்செப்டிங் ஒன்லி தி HTTP. ஓகே, HTTPS கிடையாது. ஆனால் நீங்கள் ரியல் சைட்டில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது HTTPSலாம் நீங்கள் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த பர்டிகுலர் டெஸ்ட் PHPக்கு I'll யூஸ் HTTP. ஓகே, ஸோ இது மேலே ரைட் கிளிக் கொடுத்து காப்பி பண்ணுறேன். இப்போ இந்த லிங்க்கை தான் நம்ம இந்த இடத்துக்கு நம்ம கொடுக்க போகிறோம், இந்த ஃபைல் ஈக்குவல் டு இருக்கிற இடத்துல. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் பேஸ்ட் கொடுத்துட்றேன். பேஸ்ட் கொடுத்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, லெட் மீ ஸோ தட் நான் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாருங்கள், என்னோடய ப்ரௌசரில் நான் இதை கொடுத்துட்டு என்டர்னு கொடுக்குறேன். இட்ஸி எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் டெஸ்ட் PHP எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணியிருக்கு. அதே ரெக்வஸ்ட் என்னால் இங்கேயும் பார்க்க முடியுது. ஓகே, என்னோடய லோக்கல் சர்வர்லேயும் அதை பார்க்க முடியுது அண்ட் என்னோட NGROC சர்வர்லேயும் என்னால் பார்க்க முடியுது. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டான ஐடியா ஃபார் லைக் உங்ககிட்ட வந்து
பப் சூட் இல்லைனா. அண்ட் தெர் இஸ் ஆல்சோ அனதர் ஐடியா, லைக் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்பிரஸ் விபிஎன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பிரஸ் விபிஎன் யூஸ் பண்ணி கூட யூ கேன் ஏபிள் டு பர்ஃபார்ம் தி அட்டாக். பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு நார்மல் ஹெச்டிடிபி டெமோ சைட் தான். ஓகே, ஸோ டோன்ட் வரி, என்னோட பக் பவுண்டி கோர்ஸில் வந்து நான் ஆக்சுவலாக ஆப்வியஸாக ஒரு ஹெச்டிடிபிஎஸ் சைட்டில் வந்து நான் I'll ட்ரை டு டூ அட்டாக். ஓகே, அந்த டைமில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் விபிஎன் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஆனால் இது கூட இட் வில் ஒர்க். ஓகே, இது கூட நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி தான், வெதர் நம்ம டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம லோக்கல் சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுதா. அப்படி ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணாலே அந்த இடத்துல ஆப்வியஸாக எஸ்எஸ்ஆர்எஃப் இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகே, இந்த மெத்தட் மூலிமா கூட நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், ஐ மீன் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, இதில் எஸ்ஆர்எஃப் இருக்குது, நம்ம கொடுத்துருக்க டார்கெட் சைட் வந்து என்னோட லோக்கல் சர்வருக்கு ரெக்வஸ்ட் அனுப்புது. ஓகே, இந்த மாதிரி ரெக்வஸ்ட் அனுப்புனாலே அந்த இடத்துல எஸ்எஸ்ஆர்எஃப் இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ ரெக்வஸ்ட் அனுப்புது. ஸோ அதனால் இதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் தட் டெஸ்ட் பிஹெச்பி இஸ் வல்னரபிள் டு எஸ்எஸ்ஆர்எஃப் அட்டாக். ஓகே, ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக Q&A செக்ஷனில் போடலாம் கைஸ். அண்ட் தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.